பிள்ளையாருக்காக ஏதோ ஸ்பெஷலாக ஒரு கொழுக்கட்டை செய்வாங்களாமே. அந்த கொழுக்கட்டை வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பிள்ளையாரும் தொப்பை போட்டு உக்காந்துட்டாரு. வேற யாரும் இல்லை, சின்ராசு தான். விநாயகர் சதுர்த்தியும் முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு இந்த கொழுக்கட்டை செய்கிற வேலைக்கு மட்டும் ஒரு முடிவே இல்லாமல் போயிடுச்சு. சரி, குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுடுச்சு, செய்யாமல் இருந்தால் எப்படி, அதுவும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிள்ளையாருக்கான ஸ்பெஷல் கொழுக்கட்டை, பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை. இதே சேம் மெத்தடாக என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். எங்கள் அத்தையோட ரெசிபி தான் இது. பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை செய்யலாமா? ஒரு கனமான பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அது மிக்சி ஜாரில் பொடியாக ரவை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மிக்சி ஜாரில் அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் அது கூட கொஞ்சம் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மோடில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. இதுக்கப்புறம் கொழுக்கட்டை அடுத்த வருஷம்